வணக்கம். நம்ம இப்ப தொழில், வணிகம், வர்த்தகம், முதலீடுகள் சார்ந்து உலக அளவில் மிகப்பெரிய பணக்காரராக இருக்கக்கூடிய 2வது பெரிய பணக்காரராக இருக்கக்கூடிய திரு எலான் மஸ்க் அவர்களின் ஜாதகத்தின் விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். அவருடைய ஜாதக கட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது. திரு எலான் மஸ்க் அவர்கள் விருச்சிக லக்னத்தில் பிறந்துள்ளார். அவர் சிம்ம ராசியில் பிறந்திருக்கின்றார். அவர் கிரக அமைப்புகளை பார்க்கலாம். 1ஆம் இடத்தில் குரு, 3ஆம் இடத்தில் உச்ச செவ்வாயுடன் ராகு இணைந்துள்ளது. 7ஆம் இடத்தில் சனியும் சுக்கிரனும் இணைந்துள்ளனர். 8ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதன் ஆட்சியாக உள்ளது. 7ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சியாக உள்ளது. 9ஆம் இடம் கேதுவும் 10ஆம் இடம் சந்திரனும் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் வலிமையான அமைப்புகளாக உள்ளன. இவர் 1ஆம் இடத்தில் குரு இருப்பது இவர் அதிகம் சுய மேம்பாட்டையும் சுய புகழையும் விரும்பக்கூடியவராக இருப்பார். குரு இருக்கக்கூடிய இடத்தில் முதலில் சில தடங்கள் பிரச்சனைகளை கொடுத்து பிறகு அதற்கு வலிமை சேர்க்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். அவ்வாறே இவர் தொடக்கத்தில் சில பிரச்சனைகளை சந்தித்தாலும் இவர் தொழில் உலகில் மிகப்பெரிய ஒரு இன்னொரு முன்னேற்றமான ஒரு வர்த்தக நிறுவனத்தை தொடங்கி அதை சாதித்தும் பாட்டியவராக இருக்கின்றார். ரத்னாதிபதியான செவ்வாய் 3இல் இருப்பது, அதுவும் உச்சனாக இருப்பது இவருக்கு தொடக்கத்தில் அதிக சறுக்கள் வந்திருக்கும். அதிக எதிரிகள், போட்டியாளர்கள் மற்றும் பிரச்சனைகள். அதே போல 6ஆம் அதிபதியான செவ்வாய் 3இல் இருக்கிறார். அதனால் கடன் தொந்தரவுகளை சமாளித்து அதிலிருந்து சாதித்து ஜெயித்து காட்டியவராக இருக்கின்றார். இவருடைய குணாதிசயத்தை பொறுத்தவரை மற்றவர் என்ன நினைக்கிறார் என்பதை கணிக்கக்கூடிய திறன் இவருக்கு உள்ளது. அதை பொறுத்து தன்னை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய உயரிய தன்மை உள்ளது. உணர்ச்சி பூர்வமாக இருக்கின்றார். மற்றவர் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடியவராக இருக்கின்றார். மற்றும் அதிக ஆசைகள் இணைந்து அந்த ஆசைகளை நிறைவேற்றும் வரை ஓயாத பக்குவம் கொண்டவராக இருக்கின்றார். தெளிவான அறிவு சிந்தனையும் முதிர்ச்சியான உயர்ந்த நோக்கமும் கொண்டவராக இருக்கின்றார். பொதுவாக 9ஆம் இடத்தில் கேது வருவது அவர்கள் அதிக ஆராய்ச்சி குணம் கொண்டவராக இருப்பார்கள். அவர்கள் பயணம் வெளிநாடு சார்ந்த அமைப்புகளில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். மற்றும் இவர் ஆராய்ச்சி குணம் ஆர்&டி ஒர்க் இது போன்ற செயல்பாடுகள் அதிகமாக இருக்கும். இவரை பற்றி நாம் முன்பே தெரிந்திருப்போம். ஸ்பேஸ் எக்ஸ் என்ற நிறுவனத்தை தொடங்கி விண்வெளி சார்ந்த ஆராய்ச்சியில் சிறந்து வருகிறார். அதாவது விண்வெளியில் ஒரு சுற்றுலா அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தியுள்ளார். அங்கே உள்ள மக்களை கொண்டு கொண்டு வரக்கூடிய அமைப்பையும் மற்றும் செவ்வாய் போன்ற கிரகத்தில் மக்கள் குடியேறுவதற்கான முயற்சிகளும் அது தொடர்பான ஆராய்ச்சிகளும் தற்பொழுது செய்து வந்து கொண்டிருக்கின்றார் என்பதை அறிவோம். அதேபோல 8ஆம் இடத்தில் சூரியன் புதன் இருப்பது, புதன் ஆட்சியாக இருப்பது மற்றும் ஒரு 5ஆம் இடம் குரு லக்னத்தில் வருவது இவருக்கு குழந்தைகள் சார்ந்த பாசம் பிரியம் அதிகமாக இருக்கின்றது. அவருக்கு 10 குழந்தைகள் இருக்கின்றனர் என்பது அனைவரும் அறிந்ததே. 7ஆம் அதிபதி ஆட்சியாக இருந்தது என்ற போதிலும் விரையாதிபதியும் அதில் இருப்பதனால் மற்றும் 3ஆம் அதிபதியும் வருவதனால் இவருக்கு திருமண பந்தம் இருமண பந்தமாக உள்ளது. அதேபோல 8ஆம் இடம் இவருடைய 9, 10, 11 8ஆம் இடம் சார்ந்தே உள்ளதால் இவர் குழந்தைகள் சார்ந்த அதிர்ஷ்டம் அதிகம் உள்ளது. இவர் எப்பொழுதும் குழந்தைகளுடனே இருப்பதற்கான வாய்ப்புகள் இவருக்கு மிக பெரிய குபேர யோகத்தை தருவதற்கான அமைப்பு உள்ளது. அதேபோல இவர் 8ஆம் இடம் என்பது மருத்துவம் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சி, அது தொடர்பான நியூரோலிங்க், அதாவது வெளியுடைய பிரெயின் மூளையை சிப்பு பொருத்தி அதன் மூலமாக மனிதனுடைய உடல் இயக்கத்தை செயல்படுத்த முடியும் என்பதை நிரூபித்து காட்டியுள்ளார். அதேபோல லக்னாதிபதி செவ்வாய் 3இல் இருப்பதனால் இவர் பயணம் போன்ற அமைப்பு, இடமாற்றம் போன்ற அமைப்புகள் இருக்கும் காரணத்தினால் இவர் முதலில் பிறந்தது சவுத் ஆப்பிரிக்கா என்ற இடத்தில் அமெரிக்காவுக்கு குடியேறினவர். அதேபோல கும்பத்துக்குரிய ராகு 3இல் வருவது இவர் சார்ந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் ரிலேட்டட் டெஸ்லா போன்ற கம்பெனிகளை நிறுவியுள்ளார். அதேபோல 12ஆம் இடம் 11ஆம் இடம் அமைப்புகள் சிறப்பாக உள்ளன. சமூகம் சார்ந்த ட்விட்டர் எக்ஸ்பேஸ் என்ற தளத்தை நிறுவி அதன் மூலமாக இவர் சமூக ஊடகத்தில் தன்னிகரற்ற உயர்ந்த நிலையை தன்னை நிரூபித்து காட்டியுள்ளார். இவர் ஜாதக அமைப்பு மிக வலுவாக சிறப்பாக உள்ளது. அனைத்தையும் இவர் தனக்கு சாதகமாக மாற்றி காட்டியுள்ளார். தொழில்துறையில் அசைக்க முடியாத சக்தியாக விளங்கிக் கொண்டிருக்கும் இவருடைய ஜாதக பலன்களை பார்த்ததில் மிக்க மகிழ்ச்சி. இன்னும் மற்றொரு ஜாதகம் சார்ந்த பலன் அமைப்பில் உங்களை சந்திக்கின்றேன். வாழ்க வளமுடன்.